வெளியாகி இருக்கிற ஒரு திரையரங்குல பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கிற சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. போலீசார் இந்த சம்பவத்தின் பேர்ல வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திரையரங்குல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சமீபத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் திரைப்படம் வெளியாகி எல்லாரும் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. ஆனாலும் இந்த படத்துல ஒரு சில குழுக்களை தவறா சித்தரிக்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னும் சில மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு அப்படின்னும் இந்த படத்தின் மேல ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது. அதை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்துல இந்த மாதிரியான விபரீதங்கள் நடக்க இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில போலீசாரும் மாநகராட்சி பகுதியில் உள்ள ஒரு சில திரையரங்குகளை தீவிரமா கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட எதிர்பாராத விதமா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் குறித்து வெளியான சிசிடிவி காட்சிகள் மூலமா காலை 3 மணி அளவுல 2 அடையாளம் தெரியாத நபர்கள் இருசக்கர வாகனத்துல வராங்க. அவங்க தாங்க கொண்டு வந்த பெட்ரோல் குண்டுகளை இந்த திரையரங்கத்தின் முகப்பு பகுதியில வீசியிருக்காங்க. இதனால அந்த திரையரங்கத்தினுடைய டிக்கெட் புக்கிங் கவுண்டர், அதுக்கப்புறம் அமரன் திரைப்படத்தினுடைய பேனர் வைக்கப்பட்ட பகுதி உள்ளிட்ட 3 பகுதிகள் சேதமடைஞ்சிருக்கு. இந்த 3 பகுதிகளை தான் குறி வச்சு அந்த பெட்ரோல் குண்டுகளும் வீசப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதன் மூலமா போலீசாரும் இந்த நபர்கள் யாரு அப்படின்னு தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையாக கொண்டு போலீசாரும் அந்த நபர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சு தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த திரையரங்குக்கு பக்கத்துல இருக்கிற மற்ற இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி அதன் மூலமா அந்த நபர்கள் யாரு அப்படின்னு அடையாளம் காண முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க அமரன் திரைப்படத்திற்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்திருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம போலீசாரும் அந்த மர்ம நபர்கள் யாரு, அவங்க இந்த பெட்ரோல் குண்டுகள் வீசுறதுக்கான காரணம் என்ன இருக்கும், இதுக்கு பின்னணியில யாரு இருக்கா அப்படிங்கிற கோணத்துல தொடர்ந்து தீவிர விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாயிருக்கிறதுனால மேலப்பாளையம் பகுதி முழுக்க ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் காணப்படுது.